இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பியர் அட்வென்ச்சர் தான். ஸோ இந்த கேம் ப்ளே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். இங்கே போய் பாருங்க, மியூசிக்கெல்லாம் செம்மையாக இருக்குது. வாங்க கண்டினியூ கொடுப்போம். ஸ்டார்டா லோடிங் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிங்டம் இருந்துச்சா, அது பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக நடந்துக்கலாம் கைஸ். சீக்கிரம் அடுத்தது நாம தான் மாற்றமா இருக்கிற குயின் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சமமாக பாட்டு இருந்தாங்கன்னா பர்ஃபெக்டாக எல்லாம் போயிட்டு இருந்துச்சாங்க கைஸ். அங்கே இருக்கிற பியரு, டேர்ட்டிலு, அப்புறம் எல்லாமே பார்த்திங்கன்னா சந்தோஷமாக ஜாலியாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஹனி பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இல்லாமல் திடீர்னு பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்கான். என்னடா ஹனி பர்பிள் கலர் இருக்குன்னு சொல்லி பிடிச்ச எல்லாருமே பார்த்திங்கன்னா கிரியேச்சராக, அதாவது பயங்கரமான மாறிட்டாங்களா. அவங்க பார்த்திங்கன்னா மற்ற அனிமல்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா யாருமே இல்லையா அவங்களை காப்பாற்றுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குயின் இருக்காங்கள்ல, அந்த அணியை பார்த்திங்கன்னா பியர்ஸ் பார்த்திங்கன்னா அதாவது பியர்ஸ் பார்த்திங்கன்னா அணியை குடித்தா ஒன்றும் ஆகாதுல்ல, அது மாதிரி அந்த பர்பிள் அணியை குடித்தா ஒன்றுமே ஆகாதனால இவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி பீஸ் பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிட்டு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பியர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கதை பூட்டி வச்சுட்டாங்களா, சிறையடிச்சு வச்சுட்டாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, நான் சொன்னது தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பியர் மட்டும் அங்கேருந்து எல்லாத்துக்கிட்டேருந்து தப்பிச்சிருச்சான். அவன் தான் பார்த்திங்கன்னா ஹீரோ. அதாவது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் காப்பாற்றி பழைய மாதிரி வில்லேஜை கொண்டு வந்து, அது மட்டும் இல்லாமல் அந்த பர்பிள் அணியை பார்த்திங்கன்னா ஒரே அடியாக முடிக்கணுங்கிறது தான் இதோடது. அவன் பேர் பார்த்திங்கன்னா பேரனா. அதாவது பேரன் வேறு யாரும் இல்லை கைஸ், நம்ம தான். சீக்கிரம் அவ்வளோதான் முடிஞ்சு. அங்கே தூங்கிட்டு இருக்கிறது தான் பேரன், அதாவது நாமன்னு நினைக்கிறேன். அழகாக தூங்குறாங்க கைஸ், எந்திரிச்சிட்டான். ஓகே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சோன்னா பி கொடுத்தா பார்த்திங்கன்னா பஞ்சு, ஏ கொடுத்தா ஜம்ப்பு, டபுள் ஜம்ப் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வாங்க ஒரு ஜம்ப் பண்ணி போவோம். நெக்ஸ்ட் பி பார்த்திங்கன்னா ஃபைட்டு, இவனை ஃபைட் பண்ணி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறான்னா பியை அமுத்திட்டு ஏவும். ஓகே கேஸ் பார்த்திங்கன்னா ஓகே எப்படியோ பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் எதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். வாங்க நம்ம போய் தேவைப்படுன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டின் இருக்குது, ஒரு ஆட்டின் கம்மியாகிடுச்சோ 50%. ஓகே கேஸ், நம்ம பார்த்திங்கன்னா அடியால் போய் இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். ஜம்ப் பண்ணுறா. ஓகே கேஸ் பார்த்திங்கன்னா இதை அட்ராக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணுமா. இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. சரி வாங்க, இங்கே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. வாடா, இது என்ன கிடையாது. ஹே பேரனுங்குது. பார்த்திங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த வில்லேஜை அட்டாக் பண்ணிட்டாங்களாமா. நான் சொல்கிறது கரெக்டானு தெரில, இருந்தாலும் விடுங்க. நீங்கள் மட்டும் தப்பிச்சிருக்க, நீ வந்து உன்னோட மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்திங்கன்னா காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டேர்ட்டில் டவுனுக்கு போய் அங்கே இருக்கிறவங்களை காப்பாற்றணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்னோ வேலிக்கு போகணுமா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பி மான்டிப் டெசர்ட்டு அங்கே போகணுமா கைஸ். பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா டைட்டில் கடையே போடுறானுங்க இந்த படம் மாதிரி. பார்த்திங்கன்னா அவன் பாருங்க பின்னாடி ஏறி உட்காந்துருச்சு. வாங்க நம்ம போய் இந்த காயினை ஃபாலோ பண்ணி போனாலே போயிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா டேர்ட்டில் டவுனுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க காப்பாற்றணும். அது எங்கே டெலிபோர்ட் இருக்குன்னு தெரியல கைஸ். காயினை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். அங்கே இருக்குது கைஸ். வாங்க நம்ம ஜம்ப் பண்ணி போவோம். காயின்ஸ் எல்லாம் எடுத்துப்போம் கைஸ். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது என்னது. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் கோ கொடுத்து டெலிபோர்ட் பண்ணிடலாம். அனிமேஷன் செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், பறந்து போய் டெலிபோர்ட் ஆகிறேன். பறந்து போகிறாங்க கைஸ். சீக்கிரம் அடுத்ததுக்கு கொண்டு போங்கடா. பறந்து வந்து இங்கே குதிச்சு டெலிபோர்ட் ஆயாச்சு. டெர்ட்டில் டவுன் பார்த்திங்கன்னா லவ்லி பிளேஸு, ரீசெண்ட் இவெண்ட்ஸ்லையும். ஓகே அவங்க இங்கே இருக்கிற டேர்ட்டில் கிட்டெல்லாம் பேசி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சம் டேர்ட்டில் பார்த்திங்கன்னா பர்பிள் அணியால் இன்ஃபெக்ட் ஆகியிருப்பாங்களா. அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் தள்ளியே இருங்கப்பாங்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்கான். அங்கே தான் போய் அங்கே சத்தம் வருதா, அங்கேருந்து என்னன்னு பார்க்கணுமா. இது என்னன்னு தெரில கைஸ். சரி வாங்க இங்கே போய் நிற்போம். ஓஹோ, இங்கே பார்த்திங்கன்னா பியர் கேட்ஸ் இருக்குது. ஓகே கேஸ், இங்கே பார்த்திங்கன்னா 3 பியரை இது பண்ணாதான் அந்த இதுக்கு போக முடியுமா. ஓகே, அது காயின்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம போவோம். உங்ககிட்ட பேச முடியுமா. பி கொடுத்தா பேசலாமா. சீன் மை டேட் அதாவது அந்த பர்பிள் அணியை பார்த்திங்கன்னா இவனோட அப்பா குடிச்சிட்டாரா. அவங்கள பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுமா. ஓகேடா தம்பி, சேவ் பண்ணுறேன்.
நெக்ஸ்ட் வாங்க நம்ம போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட்டிங் தான் முக்கியம். இங்கே பார்த்து பி கொடுத்து பேச முடியுது. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அப்பர் பார்ட் ஆஃப் த வில்லேஜ் இஸ் ஃபுல்லி அஃபர்ட் பை ஓகே கேஸ். மேலே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அஃபர்ட் ஆகிருக்காங்களா, அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வச்சு போகணுமா. ஆஹா, ஓ இவங்ககிட்ட பேச முடியாதா, சரி விடு. இவன் என்ன நீ ஏதாச்சும் முக்கியமான ஆஹா ஓகே கேஸ். பர்பிள் நீ பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னது, பி கொடுத்து படிச்சுப்போம். லிவர் அதாவது அதை புல் பண்ணால் பார்த்து வருமா. ஓகே கேஸ், புல் பண்ணிட வேண்டியதான். இது எதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, மேலே இருக்கிற அஃபெக்டட்லாம் வந்துடும்ட்டு அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போக வேண்டியதான். கேஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய டேஞ்சரஸ் எல்லாம் இருக்கும். டே யாரா நீ, வாடா வாடா வாடாங்கிறேன் ஓடு. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த இடத்துக்கு போய் ஆகணும். சரி வாங்க நம்ம இங்கே ஜம்ப் பண்ணி போகணும். கேஸ் பார்த்தீங்கன்னா வாடா வாடா ஓடு. ஐயோ போட்டாங்க கேஸ், நம்மளும் போட்டாங்க. பட் இங்கேயே ஆப்ட் இருக்குது. ஆஹா என்னடா. ஓகே ஓகே கேஸ், பஞ்ச் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டுருக்கேன். டேய் போட்டுறாதீங்களா. ஆஹா இப்போ போய் ஆர்ட்டிங் தாங்க எடுத்துகிட்டு வரணும். ஆர்ட்டி நான் எங்கே பார்த்தேன்னு தெரில கேஸ். வாங்க நம்ம போய் அந்த ஆர்ட்டினை தேடுவோம். இங்கே ஒரு ஆர்ட்டின் இருக்குது. இந்த ஆர்ட்டினையும் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். இப்போதைக்கு நம்மக்கிட்ட 2 தான் கேஸ் இருக்குது. இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. சரி வாங்க நம்ம போய் மேலே போய் நம்ம வேலையை பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது, நம்ம வந்த வழிக்கே போயிடுவோம் கேஸ். அங்கே எப்படி ஆட்டு ரீஸ்பான் ஆச்சு, நல்லது தான். நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான் கேஸ். ஆஹா இங்கே என்னடா இது. ஓகே கேஸ், இது போனோடனே ஜம்ப் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டபுள் ஜம்ப் பண்ணி ஓடிடுவோம் கேஸ். இங்கே 3ஆவது ஆட்டு இருக்குது, ஆனால் எடுக்க முடியாது. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம். மேலே என்ன ஆபத்து காட்டியிருக்குன்னு தெரில. இது பார்த்தீங்கன்னா கேம் செம்மையாக இருக்குது. சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி ஓடிட வேண்டியதான். டிஸ்டன்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கேயா வேணா வச்சுருக்கானா. இதுவும் பர்பிள் அணியால் அஃபெக்ட் ஆகிருக்கு போல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு பார்க்க விட்டாச்சு. ஆஹா அங்கே வருது, வா சீக்கிரம் வா, போடுங்க கைஸ். என்கிட்டயே வா. ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணியாச்சு. அங்கே ஒரு பி இருக்குது, நம்ம போய் அதுக்கு வம்பு எடுப்போம். போடு. ஐயோ ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா பாவி பின்னாடி வந்து குத்துங்க. நீ பின்னாடி வந்து குத்திடுச்சு கைஸ். வா போடு. அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, இதை அடிச்சுட்டா வேலை முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பியர் இருக்குது கைஸ், இதை தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ இருக்குது கைஸ். இதை பார்த்தீங்கன்னா புல் பண்ண முடியும்னாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதுதான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு பி யூஸ் பண்ணி கிராப் பண்ணிக்கலாமா கைஸ். இதை எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கணும், அங்கே ஏறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இதுவாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் கைஸ். we need to find something. பாவி நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்கிறானா கைஸ். அது பார்த்தீங்கன்னா அங்கேயே இதாகிடுச்சு. ஆஹா எதுக்கு கிராப் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட கீ அங்கே இருக்கிறதுனால தான் நான் பார்த்தீங்கன்னா இதை வச்சேன். அதுதான் கீ கிடச்சிச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா இது திறந்து விடுமா. B2 திறந்து. இவன் பேர் பார்த்தீங்கன்னா பாபா. இவனை காப்பாற்றியாச்சு கைஸ். இது வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போயாகணும். இங்கே ஒரு ஆர்டின் கம்மியாக இருக்குது, அதனால் இந்த ஆர்டின் எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். ஓகே கைஸ், இந்த ஆர்டின் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வேறு எங்கே போடணும். சத்தம் கேட்டுச்சு. ஐயோ கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பியரை தான் காப்பாற்றிருக்கோம். மற்ற பியர்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியலையே. அவங்க நம்ம பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் இருக்கு, கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வண்டியிலே அடிப்பட்டு. டேய் நீ எப்படா இங்கே வந்த, போடு. என்னடா போடு கைஸ். இங்கேருந்து ஆர்டின் எடுத்தாச்சு. வா போடு கைஸ். இங்கே யாராச்சும் இருக்காங்களான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வா சீக்கிரம் வா போடுவோம். நெக்ஸ்ட் இந்த வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கான்னு போய் பார்த்து வருவோம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு காயின் தான் இருக்குது. அப்புறம் நான் எதுக்கு இங்கே வரணும், இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ண முடியுமான்னு தெரியலையே. சரி வாங்க. ஐயோ ஜம்ப் பண்ண முடியும் கைஸ், ஆனால் பார்த்தீங்கன்னா நான் போட்டோ விட்டேன். சரி வாங்க போவோம். அங்கே ஏதோ கேவ் மாதிரி இருக்குது கைஸ். வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம். ரொம்ப நேரம் வேறு இவனால் இருக்க முடியுமான்னு தெரில. சரி வாங்க நம்ம இந்த கேவுக்குள்ளே என்ன பண்ணணும்னு தெரில. சரி உள்ளே போயிடுவோம். கேவுக்குள்ளே வந்தாச்சு. வாங்க, இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மேலே ஜம்ப் பண்ணி ஓகே கேஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சா. இது போகிறக்குள்ளே அடுத்ததுக்கு போயிட்டு, இது போகிறக்குள்ளே அடுத்ததுக்கு போயிட்டு, நெக்ஸ்ட் இங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்தாச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா இந்த கீ எடுத்தாச்சு. ஓகே கேஸ், பி கொடுத்து இவனை 2வது பியரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றியாச்சு. வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஓடிட வேண்டியதான். ஓகே மறைஞ்சிச்சு. சரி பரவாயில்ல, நம்ம நடந்தே போயிடலாம் கேஸ். பார்த்தீங்கன்னா 2 பியரை இது வரைக்கும் காப்பாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த பியர் எங்கே இருக்குன்னு சொல்லி வேட்டைக்கு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். ஜம்ப் பண்ணுறோம். ஓகே கேஸ், இந்த காயின்ஸ் எல்லாம் எதுக்குன்னு தெரியல, இருந்தாலும் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் எடுத்துருக்கேன். நம்ம
தம்பி என்னடா இவன் ஏதாச்சும் பேசுவாங்க, நான் போயிடுவேன். இல்லை ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சிடுவான். போடு போடு போடு. அவன் பார்த்தீங்கன்னா அடி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குள்ளே போய்க்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுவாங்க நம்ம இங்கே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் நிற்கிறான். இருந்தாலும் நம்ம சேஃப்டியாக போயிடுவோம். இங்கே நான் எதுக்கு ஏறுறேன்னு தெரில, இருந்தாலும் வழி இருக்கேன்னு சொல்லி ஏறிட்டுருக்கேன். கீழே விழுந்துடாதடா தம்பி, கீழே விழுந்தா என்னால் திரும்பி ஃபஸ்ட்லேருந்துலாம் வர முடியாது. ஓகே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே போயிடுவானா, போயிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணணும். இப்போ ஜம்ப் பண்ணுறேன்டா. ஆஹா ஓகே ஜஸ்ட் மிஸ். ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே ஜம்ப் பண்ணியாச்சு. இங்கேருந்து மேலே தான் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேட்டில் ஒரு பியும் இருக்குது. வாங்கடா வாங்க, உனக்கு தான் வெயிட்டிங். போடு வா பி சீக்கிரம். பார்த்தீங்கன்னா போட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்க தெரிஞ்சு ஏதோ பால் இருக்குது கைஸ். அங்கே தான் கீ இருக்குது, இதோட கீ. இது எப்படி எடுக்கிறது? ஓஹோ இதுவா? ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா பி கொடுத்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது. ஓகே இப்போ கொடுப்போம். பார்த்தீங்கன்னா ஆஹா ஐயோ சீக்கிரம் போ. ஆஹா கைஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேனாட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு கைஸ். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், திரும்பி எப்போ அந்த பால் வருமா இல்லையான்னு தெரியலையே. இதுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்தோடனே இதை பண்ணிவிட்டு ஓடு அவ்வளோதான். ஐயோ இங்கே பி கொடுக்க மறந்துட்டேன் கைஸ். ஆஹா ஓகே இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்லேருந்து ஆக்டிவேட் பண்ணி ஆகுமா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது எப்படியாச்சும் ரெஸ்க்யூ பண்ணியே தான் ஆகும் கைஸ். என்ன இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இங்கே வா. ஓகே கைஸ் இது கொடுத்துட்டு ஆஹா இப்போ பார்த்தீங்கன்னா இது கொடுத்தாலே வேலை முடிஞ்சிடும்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து தான் பண்ணி ஆகணும் போல். வாங்க திரும்பி ஃபஸ்ட்லேருந்தே பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துட்டு ஆஹா சீக்கிரம். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ போயிடும் கைஸ். இப்போ பாருங்கள் சீக்கிரம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கீ வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இவனை காப்பாற்றிட வேண்டியதான். பி கொடுத்து காப்பாற்றியாச்சு. டாக்டர் கிறிஸ்டோபர் ஆடப்பாவி ராக்ஷேஷன் படத்துலேருந்து ஓடி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேவுக்கு தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். அங்கே தான் வழி காமிச்சிட்ருக்காங்க. வாங்க நம்ம போயிடுவோம். டைவ் அடிக்கிற சீக்கிரம் போடு இவனை போடு. ஓகே கேஸ் அவனை போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் போய் ஆகணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம சீக்கிரமாக போயிடும். வாடா போடாங்கிறேன். பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம், ஏன்னா டேஞ்சரஸ் கேஸ். ஆஹா ஜஸ்ட் மிஸ். பார்த்தீங்களா இல்லையா, டபுள் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஏறுவோம். மேலே திரும்பி ஸ்பான் ஆகிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல. ஆஹா ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா போயிருப்போம். கேஸ் டபுள் ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீ ஸ்பான் ஆகிட்டியாவா, ஒரு அடி கொடுத்துட்டு போகிறேன். ஆடப்பாவி இவன் அடி எனக்கு கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், ஒரு அடி விட்டோன்னா செத்துருவேன். போய் பாட்டு எங்கே இருக்குது, அவங்ககிட்ட இருக்கா? சரி வாங்க வாடா சீக்கிரம் வா. பார்த்தீங்கன்னா இவனை போட்டு அதாங்க இந்த ஆட்டை எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதான். இங்கே ஒரு ஆட் ஸ்பான் ஆயிடுச்சு. நம்ம போய் இந்த ஆட்டை எடுத்துக்கலாம். வாடா போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஆட் இருக்குது. நம்ம உள்ளே போயிட வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு கேஜ் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஓப்பன் ஆகல? ஓகே கேஸ் திறந்தது. நாம் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது போல் தான் என்னன்னு தெரில. போய் அங்கே ஹியர் த வெல் லெட்ஸ் சி வாட்ஸ் இன்சைடா. கேஸ் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி போயிட வேண்டியதான். உள்ளே என்ன இருக்க போதோ ஏதோ கட்சியும் கைஸ். ஆஹா எது மேலேயும் விழுந்துட்டேன்டா. அடடா டர்ட்டில் கோலனா வேறன்னு. ஓகே வெரி டேஞ்சரஸாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவன் அட்டாக் பண்ணும்போது நீ அவாய்ட் ஆகுமா, அது மட்டும் இல்லாமல் கல் வரணுமா, அதுலேருந்து சேஃப் ஆகுமா, அவன் டயர்டானதுக்கப்புறம் அவனை போய் அடிக்கணுமா. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்க்ரீனை மூவ் பண்ணவே முடியல. இன்னும் கல் விழுகுது கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் திரும்பி எழுந்திரிச்சிட்டான். அப்போ அடி ஜஸ்ட் மிஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா தப்பிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பி டயர்ட் ஆகிட்டான். நம்ம போய் இன்னொரு அடி விட்டுற வேண்டியதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஹா ஐயோ நல்ல வேலை கைஸ் எஸ்கேப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஹா பட்டுச்சு. சீக்கிரம் என்னங்க. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கல்லை அவாய்டு போகிறா. அவ்வளோதான். 3 அடிக்கே இவன் காலி கைஸ். அவ்வளோதான். நம்ம போய் ஒரு ஆட்டை எடுத்துகிட்டு போவோம். யூ டிட் ஜாப். எனக்கு பார்த்தீங்க அங்கே இருக்க கீ எடுத்துகிட்டு வந்து அவனை ஃப்ரீ பண்ணுவான். இதுக்கு முன்னாடியே நம்மளோட பிரதரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்தானா அவன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரெண்ட் போனான். ஓகே உன்னோட பிரதரா? நானும் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவன் ஸ்னோ வேலியில் தான் இருப்பான் அப்படிங்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த கீ எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்லாமல்
இருக்கிற ஒரு ஆர்டின் கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது எடுத்துருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்குன்னு வந்துருக்கான். நெக்ஸ்ட் ஜம்ப் அவ்வளோதாங்க. இவனை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிடலாம் கேஸ். ஓகே கேஸ், பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம டர்ட்டில் டவுனில் பார்த்தீங்கன்னா மற்றவங்களெல்லாம் அப்புறமா தான் காட்டணும். இப்போதைக்கு இங்கே வேறு இல்லையா கேஸ். பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போகிறது, இந்த வழியாக தான் எஸ்கேப் ஆகுறது. இருங்க, இது கூட போக முடியாதா? இப்போ நான் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே போகிறது, இந்த வழியிலேருந்து எப்படி வேறு எஸ்கேப் ஆகுது கேஸ். பார்த்தீங்கன்னா எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு எனக்கு தெரில. அதனால தான் இங்கே இருக்குது கேஸ், இங்கே இருக்குது. வாங்க எக்ஸிட். பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்? டர்ட்டில் டவுனில் இருக்கோம் கைஸ். பார்த்தீங்கன்னா அந்த வழி எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது கைஸ். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்குள்ளே வந்தோம்ல, அங்கே தான் கைஸ், அதான் அங்கே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ஸ்னோ வேலியை பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்க்கலாம். இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்ட் 2 போடுறேன். இது என்னது? டூ யூ கேன்சலா? ஏய், அங்கே தானே போய் ஆகணும். எஸ் கொடுத்துடலாம் கேஸ். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஸ்னோ வேலியோட அந்த வேலி, அந்த இது பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது. ஸோ இங்கே தான் கைஸ் அன்லாக் ஆகிருக்கு ஸ்னோ வேலியோட இது. நான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கோம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்ல. பாருங்க கைஸ், இந்த கேம் பார்த்தீங்கன்னா செம்மையாக பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அட்வென்ச்சரஸும் இருக்குது. வாங்க நம்ம இங்கே பாருங்கள். அடப்பாவீங்களா, மரத்துலலாம் கிளாக்கு அதுவும் ஓடுது கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி எத்தனைனா 4:45 கேஸ். இருங்க, இது ரியல் டைமோட கனெக்ட் ஆகுது கேஸ். நானும் பார்த்தீங்கன்னா 4:45 தான் இது பண்ணிகிட்ருக்கேன். சரி, இவன் என்னது? இவன் வாங்க கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 77 points இருக்குது. ஓகே கேஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து முடிச்சுக்கலாமா? ஓகே கேஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா வேணா கமெண்ட் பண்ணுங்கள். தென் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட நிறைய சந்திப்பாக உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் நிஷாந்த். பாய் பாய்.